எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த ஆடி மாதம் வந்தா மட்டும் அம்மனை பத்தி பெருசா பேசுறாங்க, கூழ் வாத்துற நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. ஆனா அம்மன் கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதை இந்த மக்கள் பயன்படுத்திக்க மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் உண்டா? ஞானத்தின் வழியாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் ஃபர்ஸ்ட், அப்புறம் முருகர், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு ஒரு க்ஷணத்துல அம்பாலை இங்க ஏத்தி இங்க உட்கார வச்சுட்டு தான் சிவனையை டச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு எனக்கு இந்த வருத்தம் என்னைக்குமே இருந்ததில்லை. வீடு கட்டணுமா முருகர் வழிபாடு, கடன் அடையணுமா முருகர் வழிபாடு, திருமண தடையா முருகர் வழிபாடுன்னு திரும்புற பக்கமெல்லாம் முருகர் வழிபாடா பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க சார் இதை? கண்டிப்பாக முருகரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு பிளெஸ்ஸிங். நீங்க கேட்ட உடனே கொடுப்பார். கலியுக தெய்வம், அவர் சொல்றதே அதுதான், கலியுக தெய்வம். சித்தர்களுக்கு என்னதான் சிவன் வழிபாடு இருந்தாலும் முருகரை டச் பண்ணாம அவங்களுக்கு சித்தர் இது வலிக்காது. அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அவரோட ஸ்பைனல் கார்டு நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, அதுதான் வேலு. யார் மூஞ்சின்னாலும் ரவுண்ட் ஃபேஸு அதெல்லாம் பாருங்க, எல்லாருக்குமே இப்படி தானே இதுவாகுது, இப்படி தானே அது இப்படி சின்னுங்கிறது இப்படி போல இல்லை எங்கேயும். அப்போ அந்த வேலோட ஸ்வரூபத்துல தான் நம்மளே இருக்கு. நீங்க மனசார இங்கேந்து ஒரு முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த முருகர் வந்துடுவார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போக முடியல, ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, நான் சுவாமியை பார்க்க முடியல, ரொம்ப கும்பலா இருக்கு, என்னால அந்த சாந்த நிலையை அடைய முடியல, கலகலன்னு சத்தம் தான் கேட்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு முருகர், அவர் ரொம்ப பாலசுப்ரமணியமா அழகா இருப்பார், அவரை போய் பார்க்கலாமே. அதிகார முருகரா ஒருத்தர் இருக்காரு சிறுவாபுரிக்கு இந்த பக்கத்துல. அதிகாரமா இப்படி கையை வச்சுட்டு இப்படி கேட்கக்கூடிய ஒரு முருகர். இக்கரையில் இருக்கிற முருகரை கூட்டிட்டு அக்கறையில் இருக்கிற முருகரை மறந்துடுறீங்க. இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் அவரையும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இடத்துல உங்களுக்கு முதல்ல ஞானம் வரும். ஞானம் வளர்ந்தாதான் வீடு கட்ட முடியும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகம் ரீதியாக தொடர்ந்து பல பதிவுகளை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. நீங்கள் ஒரு அம்பாளுடைய உபாசகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அம்பாள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வதை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அம்பாளை வீடுகளெல்லாம் வச்சு வழிபடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறதையும் நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கன்னா அம்பாளுடைய உபாசகராக இருக்கீங்க, எப்படி இருக்குது சார்? உண்மையாகவே அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது? அதாவது அம்பாள் உபாசகம் அப்படிங்கிறது உக்ர தெய்வம் வேற, சாந்த ரூபம் வேற. முதல்ல நான் வேண்டது சாந்த ரூபம். அங்குச பாசமும் அபயகஷ்டமும் வச்சுட்டு ஒரு மாதிரி அவகிட்ட ஒரு வெப்பன்ஸே இல்லாமல் யாரையுமே ஒரு எதிரியாக நினைக்காம, யாரையுமே சம்ஹாரம் பண்ணாமல், எந்த ஒரு போருக்கும் அவளோட அவதாரங்கள் பல வகை சொல்லப்பட்டாலும் எதுவுமே எந்த ஒரு விஷயங்களும் பண்ணாம ரொம்ப சாந்த ரூபமா இருக்கக்கூடிய எங்க தாத்தா கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவரோட ஒரு வழிமுறையை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நான். நம்ம சாந்தானந்த சுவாமின்னு புதுக்கோட்டையில் இருக்காரு, அவர் தான் புவனேஸ்வரிக்கு இந்த அதாவது தமிழ்நாட்டிலேயே இது சண்டி ஹோமம் இதெல்லாம் பிரபலப்படுத்தினது அவர் தான். அவர் மூலியம் எங்கள் தாத்தாக்கு இதுலேருந்து இது வந்தது. சரி, அப்போது உக்கிர ரூபம் அப்படிங்கிற அம்பாலை வேண்டலாமா வேண்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்படலாமா? இப்போது இன்னொரு டவுட்டும் இருக்குது, அதுக்கு அடுத்தது வரேன்.
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு கேதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், முக்கியமாக ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உக்கிர தெய்வங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது. அது அடுத்தது சொல்லலாம். வேண்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டக்கூடாதுலாம் கிடையாதும்மா. யாரை வேண்டாலும் வேண்டலாம். ஈர்ப்பு அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் அந்த ரூபமாக ஆயிடுவீங்க. இப்போ நான் வந்து பிரத்யங்கரா மன்றம் வந்து ஒரு 48 நாள் விடாமல் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நேம நிஷ்டைகளோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா பிரத்யங்கராவோட அந்த ஒரு ஈர்ப்பு என் உடம்புக்குள்ளே வந்துடும். ஸோ அது உங்களால் அதை வந்து கடகாத்திரமாக பார்த்துக்க முடியுமா, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்கள் குருக்கிட்டேயோ உங்கள் குரு சார்ந்த யாராவது குரு மாதிரியோ இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதை சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாக எடுத்தோன்னே நான் இந்த மந்திரம் பண்ணுறேங்கிறது இந்த யூடியூப்பை பார்த்து இந்த முக்கியமாக இந்த பீஜா மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் குரு உபதேசங்கள் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதோட பேராமீட்டர் இருக்குது, ஏற்றியர் கிராஃப் இருக்குது, ஏற்றியருக்கு இது பண்ணுறது அப்படின்றது. ஈவன் காயத்ரி மந்த்ராக்கும் அப்படி தான். நீங்கள் அந்த காலிங் பெல் அடிக்கும்போது ஒரு இது வரைக்கும் அது கிடையாது. காயத்ரி மந்த்ராவோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேத மந்த்ரா, வேத மாத்தா. அந்த காயத்ரி மந்த்ராவே வேத மந்திரம் மாதிரி வரும். ஸோ அதுக்கும் ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் எடுத்தோன்னு அந்த காயத்ரி ஜபத்தை வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுங்கிறதே தவறு தான். எல்லாத்துக்கும் ஒரு குரு சார்ந்து இல்லை குரு சம்பந்தமாக யாராவது கேட்டாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட இணையதளத்துலேயோ யூடியூப்லேயோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஏன்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அதுக்கு வந்து நேம நிஷ்டைகள் இருக்குது, இது இருக்குது. அதை பண்ணிவிட்டு அது பண்ணும்போது அதோட வெயிட் அதிகம். அதை இல்லாமல் ஓம் நமோ நாராயணாவோ ஓம் நம சிவாயாவோ இல்லை என்ன கந்தசஷ்டி கவசமோ இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பீஜ மந்திரங்களை டச் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ நம்ம கம் டு த ராகு செவ்வாய் வந்துடும். ராகு செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த அம்பாலை உக்கிர அம்பாலை வேண்டினா தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இது என்னோட ஆணித்தனமான உண்மை. அதே மாதிரி எந்த அம்பாலை வேண்டினீங்களோ அவள்கிட்டயே நீங்கள் சர்வமும் சரணாகதி ஆயிட்டீங்கன்னா அவளோட உருவகம் தானே துர்க்கை, அவளோட உருவகம் தானே காளி. அப்போ அவள் மாற்றிக்க மாட்டாளா? அவளோட இது தானே. இப்போ நீங்கள் வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் மாறுறது நீங்கள் தானே. நீங்கள் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருந்தீங்க, இப்போ வந்து இது இருக்குன்னா அது வந்து உங்களோட இன்னொரு பேராகவும் இது வந்து உங்களோட இன்னொரு பேராகவும் கிடையாது இல்லையா? ஸோ அம்பாலோட அனைத்து உருவங்களும் அனைத்து விஷயங்களும் அவகிட்ட அவளே மாற்றிக்குவா. நீங்கள் எதுவும் இந்த அம்பால தான் ஒரே கான்சன்ட்ரேஷனாக ஒரே அம்பாள்கிட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த அம்பாள் தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரே கான்சன்ட்ரேஷனாக இந்த ஒரே ஒரு கடவுள்கிட்ட இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆன்மீகத்தை கொடுக்கும். சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து வீட்டில் வந்து அம்மன்களுடைய புகைப்படங்களே பெருசாக இருக்காது. வருடத்தில் ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே அம்மனை பார்த்து வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும். இப்போது வீட்டில் வந்து எல்லா இடங்கள்லையுமே இந்த அம்மன் புகைப்படம் இருக்கிறதுனால நம்ம எல்லா மக்களுமே வந்து ரொம்ப உக்கிரமாக மாறிடுறோம். உக்கிரமான தெய்வங்களை வழிபடுறதுனால அந்த உக்கிரத்தன்மை நமக்குள்ளேயும் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவர் சொல்லி நான் அதை பார்த்துருந்தேன். அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை? அது கிடையவே கிடையாதுமா. அதாவது விக்கிரகம் வந்து இவ்வளவு வைக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். எப்படி இந்த அளவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலானாதான் நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவுமே அது என்னன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை எதிர்பார்க்குமா. இதுக்கு மேலே போனால் கூட பௌர்ணமி ஒழுங்காக பண்ணுறீங்க, மற்றதில் ஏற்ற மாதிரி அவளுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மட்டும் பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா
எந்த பிரச்சனையுமே கிடையாது. டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே நியமனிஷம், அது ஒழுங்காக பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு பல நாள் பண்ணுறதுங்கிறது இருக்கக்கூடாது. உங்களுக்கு 102 ஃபீவரே இருந்தாலும் பௌர்ணமி வந்துச்சுன்னா உட்காந்து பண்ணத்தான் பண்ணணும். இல்லை யாரை விடாது பண்ணணும். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வேற யாரையாவது பண்ண வச்சிடணும். இதுங்கிறது தான் அவள் எதிர்பார்ப்பாளே தவிர்த்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி சித்திரம்னு சொல்லுவாங்க. புகைப்படத்தில் அம்பாள் இருக்கிறதுங்கிறது நான் புகைப்படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்பாள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபமாக நான் பார்க்குறேன். சொரூபம்னு சொல்லுவேன். அந்த சொரூபத்தில் எந்தவித தோஷம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த அம்பாலை வேணாலும் வச்சுக்கலாம். மந்திர தந்திர யந்திர யோக யாகத்துக்கு மட்டும்தான் குருவோட இது தேவையே தவிர்த்து ஒரு சுவாமியோட இது சொரூபத்தை வைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. யூ கேன் ப்ரொசீட். அம்பாலை வேண்டிக்கலாம், தீபம் காட்டலாம், நெய்வேத்தியம் பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. ஒரு வேளை கோயிலுக்கு போகிறீங்க, அந்த சொரூபத்தையே நீங்கள் ஒரு விக்கிரக லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளரில் தண்ணியோ திராட்சை எதுவோ வச்சுட்டு போயிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். அம்பாள் பரிபூர்ணமாக இருப்பாங்கிறதுக்கு நீங்கள் நம்பினா போதும். இதெல்லாம் கிடையாதுமா, இந்த மாதிரிலாம் இப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் 6 அடிக்கு புவனேஸ்வரி இருக்குது, ஹால்லேயே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு அம்பாலை நீங்கள் இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அம்பாள் உங்கள் கூட வருவாள். ஏன் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ப்ரொசீட். சமீபத்தில் நிறைய பேருக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முருகராக இருக்கட்டும், சிவன் அவர்களாக இருக்கட்டும். இப்போ சித்தர்களை நோக்கி கூட நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க. ஜீவசமாதி, இமயமலை அப்படின்னு தொடர்ந்து நிறைய ஆன்மீக பயணத்தில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. ஆனால் அம்மனை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்றாங்களோ, அவங்களுடைய வழிபாடு குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் பலருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. இந்த ஆடி மாதம் வந்தால் மட்டும் அம்மனை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, கூழ் வாத்துற நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. ஆனால் அம்மன் கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை இந்த மக்கள் பயன்படுத்திக்க மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் உண்டா? இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சீசன். இப்போ நீங்கள் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற இந்த முருகராக இருக்கட்டும், சித்தராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அம்மனோட வழிபாடு இல்லைன்னா நீங்கள் சிவனையை டச் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, முருகரை வேண்டுங்க, இது பண்ணுங்க. உடனே நான் மற்ற கடவுளை இது பண்ணல. பட் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உருவம் யாரு? அம்பாள் தான். சக்தி வேலன் வேணா அவரை சொல்லலாம், சக்தி சொரூபம்னு வேணா சொல்லலாம். இல்லை விநாயகரை வேண்டாமல் இத்தனையும் பண்ணுறதுங்கிறது சரிப்பட்டு வராது. அவங்க எடுத்தோன்னு கடவுள்கிட்ட போயிடுறாங்க. முதல்ல கோயிலுக்கு போகும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில இடத்துலலாம் கும்பலாக இருக்கிறதுனால நேர மூலஸ்தானத்துக்கு தான் போக முடியுது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு விநாயகரை மனசில் நினச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா விநாயகரை முத கடவுளாக வேண்டாமல் நீங்கள் மூலஸ்தானத்தை பார்க்கும்போது அது ஸ்பரித்தமாகாது. ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் அம்பாள் என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தெரியும்மா, அனைத்தும் கண்டவள். அவளுக்கு தெரியும் அவளை எப்போ இது பண்ணிக்கணுன்ட்டு. தாய்க்கு தெரியாதா? தாய் என்றைக்குமே இன்னொரு விஷயம், அவன் தன் மகன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாளே தவிர்த்து அவள் பெருசாக இருக்கணும்னு நினைக்க மாட்டா. அதனால் அவளுக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். முருகர் பெருசாக இருக்கும்போது அவரோட மகன் தானே. அப்போ அதை விட அவளுக்கு என்ன சந்தோஷம்? அப்போ அவளுக்கு சந்தோஷம்னா நானும் சந்தோஷம் அடையணும்ல, இல்லையா? அந்த சூரசம்ஹாரம் பண்ணும்போது எந்த வேலை யூஸ் பண்ணாரு? அம்பாள் கொடுத்த வேலை தானே. சூரபத்மனை இது பண்ணிட்டு ரிட்டன் வந்தது இல்லை, அதுக்கு யாரோட வேலை? இது அம்பாலோட வேலை தானே. என்ன இருந்தாலும் வேல் போனது என்னோட அம்மாது தானே. இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. மூலாதாரம் இந்த மாதிரி சக்கராசுகளுக்கே ஒவ்வொரு சக்கராசுக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தின் வழியாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகர், விநாயகர் ஃபஸ்ட்டு, அப்புறம் முருகர், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு ஒரு க்ஷணத்தில் அம்பாலை இங்கே ஏற்றி இங்கே உட்கார வச்சுட்டு தான் சிவனையை டச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
எனக்கு இந்த வருத்தம் என்றைக்குமே இருந்ததில்லை. புவனேஸ்வரி புவனேஸ்வரின்னு ஒரு நாளைக்கு பல்லாயிரம் தடவை சொல்றீங்க. அவளுடைய சித்தியாலே எனக்கு இது நடந்திருக்கு, இது மக்களுக்கும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இந்த ஒரு விஷயத்த புவனேஸ்வரிக்கு பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம்னா அது என்னவா இருக்கும்? ஒன்றுமே இல்லைம்மா, நான் எப்போதுமே சர்வம் புவனேஸ்வரீம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ரிம்னு போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இந்த உபாசகம் எடுக்கும்போது ரிம்னு போட்டுட்டு இருந்தேன். எப்போதுமே வந்து அம்பாள் தபஸ் செய்ய செய்ய குருமண்டல ரூபிணின்னு ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அவளுக்கு பேர் உண்டு. தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னு லலிதா சஹஸ்ரநாமம், அவளே குருவாயிடுவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த சர்வம் புவனேஸ்வரிமை இந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் நேம நிஷ்டைன்னொன்னே உடனே இருக்கிற அந்த ரிஷி ஞானி மாதிரிலாம் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் ஒரு மனசுத்தமாக குளிச்சுட்டோ இல்லை குளிக்க முடியலன்னா கூட மனசுத்தமாக அந்த நேரத்தில் சூரியன் காலையில் எழுந்து ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திங்கன்னா கூட கிழக்க பார்த்து எடுத்துட்டு விநாயகரை வேண்டிட்டு சூரியனை மனசார நினச்சிட்டு இதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு 11 வாட்டி சொன்னாலே அவங்க விஷயம் வந்து கண்டிப்பாக சித்திக்கும். இது நான் வந்து ரிம்முன்னு தான் முதல்ல போட்டுட்டு இருந்தேன், சர்வம் புவனேஸ்வரீம் அப்படின்னு. அம்பாள் வந்து எனக்கு சொன்னான், நீ வந்து யூஸ்வலாக நீங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரிங்கிறது நீங்களாம் எப்படி போடுவீங்கன்னா BHUVANESH WARI இதான் போடுவீங்க புவனேஸ்வரி. எனக்கு வந்து அம்பாள் சொன்னது வந்து புவனேஸ்வரி. நான் கடைசியாக HREE போடுவேன். அந்த அம்பாலோட பீஜ மந்திரத்தை நான் மறைமுகமாக கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வந்து இந்த குரு இது சொல்கிறேன் இல்லையா, யாரெல்லாம் வந்து குரு உபாசகம் வீட்டு உபாசகம் எடுக்க முடியல, மந்திரங்கள் கிடைக்கல, எனக்கு ஒரு சக்தி மந்திரம் ஒரு எளிமையாக வேணும், அம்பாலை நானும் சுவாசிக்கணும், நானும் அவளோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு விநாயகரை நல்லா வேண்டிட்டு காலையில் எழுந்து சூரியன் இது பண்ணிவிட்டு காலையில் எழுந்து இந்த 11 வாட்டி இதை சொன்னாலே காரியம் சித்திக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் என் அம்மா இருக்கும் இடத்தில் சர்வ செல்வங்களும் கொளிக்குங்கிறது தான் அவளோட கீழ் இதுவே. அவன் புவனேஸ்வரியோட எந்த நீங்கள் ஸ்வரூபத்தை பார்த்தாலும் கீழே அது தான் எழுதியிருக்கும், நான் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொளிக்கும். சகல செல்வங்கள் தான் என்ன, காசு மட்டுமா? 16 செல்வங்கள். அது எல்லாமே கொடுத்துட்டா நம்மளுக்கு என்னம்மா வேணும்? உடனே வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஒரு 48 நாளைக்கு தான் இது சொன்னேன், ஆனால் எனக்கு வந்து இது நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன லெவலில் அந்த 16 செல்வங்கள் அவளால் வந்து கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாள். பிரச்சனை வந்து நம்மளை வச்சு குத்தினா தான் பிரச்சனை. இப்படி வந்துட்டு இப்படி போயிடுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாதுல்ல. நம்ம எப்படி என்ன நினைக்கிறோம்னா, நம்மலாம் அங்கேருந்து வரும்போதே பிரச்சனைன்றோம். இது வந்து இங்கே குத்தின பிறகு தான் அது பிரச்சனை. அது நம்ம பார்த்துட்டாலே அம்பாள் செய்கிறாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். நாளைக்கு நீங்கள் ஒரு EMI கட்டணும், அம்பாள் அனுகிரகம் இருந்தால் இன்னைக்கு 12 மணிக்கோ இல்லை அடுத்த நாள் காத்தால 2 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ இல்லை 6 மணிக்கு அந்த பேங்க்காரன் பணம் எடுப்பான்னா 5:55க்கு உங்களுக்கு டான் எங்கேருந்து அது பணம் வரும், அம்பாள் அனுகிரகம் இருந்தால். இது நான் அனுபவப்பட்டுருக்கேன். அம்பாள் அனுகிரகம் இருந்ததுன்னா எந்த விதத்துலேயும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. பெரியாள் ஆகணும்னு அவசியம் இல்லை. 3 வேளை சோறு தானே சாப்பிட போகிறீங்க. பெரியாள் ஆனாலும் 2 உடை தான் இது பண்ண போகிறீங்க. பீரோ ஃபுல்லாக நீங்கள் புடவை வச்சுக்கிட்டு இருந்தாலும், பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு தான் உங்களால் வேர் பண்ண முடியும். அப்போது என்ன லெவலோ அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பா. இந்த மேஜிக் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்பயும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். இப்போது சமீபத்தில் அதிகமாக முருகரை பற்றி நிறைய தேடுதல், நிறைய பேருக்கு முருகரை இஷ்ட தெய்வமாகவுமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வடபழனி கோயிலுக்கெல்லாம் போனால் எப்பயும் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடு கட்டணுமா முருகர் வழிபாடு, கடன் அடையணுமா முருகர் வழிபாடு, திருமண தடையா முருகர் வழிபாடுன்னு திரும்புகிற பக்கமெல்லாம் முருகர் வழிபாடாக பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? கண்டிப்பாக முருகரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு பிளெஸ்ஸிங். நீங்கள் கேட்ட உடனே கொடுப்பார். கலியுக தெய்வம்.
அவர் சொல்கிறதே அதுதான், கலியுக தெய்வம், தமிழ் கடவுள். தமிழை வந்து நிலைநாட்டி நிறுத்துறதே வந்து முருகர் தான். ஸோ சித்தர்களுக்கு வந்து என்னதான் சிவன் வழிபாடு இருந்தாலும் முருகரை டச் பண்ணாமல் அவங்களுக்கு சித்தர் இது வலிக்காது. அது மாதிரி ஒவ்வொன்றும் அவரை நினைக்க ஏன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூர், அநாகரம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரா இந்த சக்கரங்களுக்கு அவரோட வேலு தான் ஆதாரம். அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அவரோட ஸ்பைனல் கார்டு நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, அதுதான் வேல். யார் மூஞ்சின்னாலும் ரவுண்ட் ஃபேஸ் அதெல்லாம் பாருங்க, எல்லாருக்குமே இப்படி தானே இதுவாகுது, இப்படி தானே அது இப்படி சின்னுங்கிறது இப்படி போல இல்லை எங்கேயும். அப்போ அந்த வேலோட ஸ்வரூபத்தில் தான் நம்மளே இருப்போம். ஸோ அவரை நினைக்க இப்போ நீங்கள் கேட்டிங்களே எப்படி வந்து இந்த வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த வேலை நம்ம வந்து இது நினைச்சாலே நம்மளுக்கு அதுவே சொல்லி கொடுத்துரும். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அவர்கிட்ட இருக்குது. நான் சமீபமாக அந்த சிறுவாபுரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அங்கே போனால் இது நடக்கும், இங்கே போனால் வந்து இது வந்து அங்கே இடத்துல வந்து இந்த கிழமையில போனால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மனசார இங்கேருந்து ஒரு முருகரை முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த முருகர் வந்துடுவார் அப்படிங்கிறது தான் சத்தியம். அதுக்குன்ட்டு நான் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. எவ்வளோ பேரால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போக முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நான் சுவாமியை வந்து பார்க்க முடியல, ரொம்ப கும்பலாக இருக்குது, என்னால் வந்து அந்த சாந்த நிலையை அடைய முடியல, கலகலன்னு சத்தம் தான் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு முருகர் இருப்பார். அவர் ரொம்ப பாலசுப்ரமணியமாக அழகாக இருப்பார். அவரை போய் பார்க்கலாமே. ஏன் இங்கே இருக்கிற முருகரை பிடிச்சிட்டு அங்கே போய் தான் தொங்கணுமா? அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு அங்கே போக முடிஞ்சால் போங்க. நான் அதுக்குன்ட்டு சிறுவாபுரி இது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அங்கேயே அதிகார முருகராக ஒருத்தர் இருக்காரு சிறுவாபுரிக்கு இந்த பக்கத்தில். அதிகாரமாக இப்படி கையை வச்சுட்டு இப்படி கேட்கக்கூடிய ஒரு முருகர். அவர் என்ன அப்படின்னா பிரம்மாவை வந்து ஓம்கார மந்திரம்னு பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சுவாமி மலையில் சிவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு முருகர். அவர் 3 முகங்களாக மாறக்கூடியவர். காத்தால பாலமுருகராகவும், மத்தியத்தில் ஒரு இளம் வயதிலும், சாயங்காலத்தில் சாயரட்சையில் அப்படியே ஒரு முதிய முகத்திலையும் மாறக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு முருகர். நீங்கள் வந்து உடனே நான் சாயங்காலம் போனேன், ஆனால் அவர் வந்து எனக்கு அப்படி தெரியலையே, உணர்னா தெரியும், உணர்வு இல்லைன்னா தெரியாது. அந்த உணர்வு உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுவாமியோட முகங்கள் மாறுறது தெரியும். அதுக்கு வெளியிலேயே வந்து பிரம்மா இருந்து இவர் பிரம்மாவை இது பண்ணுற குற்ற அந்த இதுவும் அந்த வெளியில் அந்த தூணில் இருக்கும். இது யாருக்கு ரொம்ப விசேஷம்? ஒரு ஞானம் இல்லைன்னா ஒரு குழந்தையால படிக்க முடியுமா? ஒரு நல்ல மூளை இல்லைன்னா. இப்போ அந்த ஞானத்தோட வெளிப்பாடு தானே அந்த முருகர்கிட்ட இருக்கு. அந்த பிரம்மாவை கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணார்ல. அப்போ நீங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படியே இந்த பக்கத்துலேருந்து சிறுவாபுரி போறீங்க, இக்கரையில் இருக்கிற முருகரை கூட்டிட்டு அக்கறையில் இருக்கிற முருகரை மறந்துடுறீங்க, இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் அவரையும் போயிட்டு வழிபாடு பட்டிங்கன்னா உங்களோட இடத்துல உங்களுக்கு முதல்ல ஞானம் வரும். ஞானம் வளர்ந்தாதான் வீடு கட்ட முடியும். வீடு கட்டணும்னு சிறுவாபுரி போறீங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஞானம் வேணும்னா கண்டிப்பாக அந்த ஞானத்துக்கு உண்டான தெய்வம் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய நல்ல அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வேண்டினோம்னா கண்டிப்பாக இது பண்ண இதுக்கும் பாலசுப்ரமணியன் தான், அவரும் பாலசுப்ரமணியன் தான். ஆனால் அந்த பாலசுப்ரமணியனை யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் அதை பார்த்தா தான் உங்களுக்கு மூளை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் மூளைக்காரன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பணக்காரன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, பணம் இருக்கிற உங்களை தான் மதிப்பாங்க.
ஆனால் சொல்ல போனோம்னா உங்கள் மூலக்காரன் உங்களுக்கு உங்கள் கூட ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவன் மூலக்காரனாக இருப்பான், அவன் தான் உங்களுக்கு பேக் போனாகவே இருப்பான். இது நீங்கள் எல்லா பாலிடிக்ஸ்லேருந்து எல்லா ஆட்களுக்குமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், மூலவரான பணம் இருக்கிற ஒரு ஆளை மாத்திரம் தான் பார்க்குறோமே தவிர்த்து பக்கத்தில் இருக்கிற இந்த மூலக்காரன் வந்து ஹெல்ப் பண்ண இந்த பிரெயினி உள்ள ஆளை வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனாலப்பட்ட ஜெயலலிதா அம்மாக்கே பேக் போன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஒரு பேக் போனாக இருந்தவங்க வந்து ஒரு பிரெயினியான ஆள். அந்த பிரெயினி வேணும், நல்ல ஒரு மூளை நம்மளுக்கு கடகாத்திரமாக வேலை செய்யணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து பிளானிங்கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த சாமியை பார்த்துட்டு அங்கே போங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அந்த தகவல்கள் சிறுவாபுரி போகிறதுங்கிறது யாருக்கும் சொல்ல தேவையில்லை. சிறுவாபுரிக்கு இந்த பக்கம் ஆண்டாள் குப்பம்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஆண்டாள் குப்பம் போயிட்டு சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக முருகரோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிட்டும். கண்டிப்பாக சார், நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். சர்வம் புவனேஸ்வரி.